வெல்கம் டு தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஎன்ஏபி கேங்மேன் பற்றிய ஒரு எக்ஸ்க்ளூசிவான அமைச்சர் என்னுடன் பேசிய ஃபோன் கால அழைப்புக்கான ஆதாரத்தை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ டிஎன்இபி கேங்மேன் பற்றிய தமிழக மின்துறை அமைச்சர் தங்கமணி அவர்கள் என்னுடன் ஃபோன் காலில் பேசியிருந்தாங்க. ஸோ அவங்க பேசிய அழைப்பை பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு சில நண்பர்கள் இது ஃபேக் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆதாரத்தோடு உங்களுக்கு இந்த வீடியோ மூலமாக சொல்ல போகிறேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் அவங்க பார்த்தீங்க அப்படின்னா 20க்கும் மேற்பட்ட, அதாவது டிஎம்கே அப்புறம் கம்யூனிஸ்டோடு சேர்த்து இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தொழிற்சங்கங்கள் 20க்கும் மேற்பட்ட தொழிற்சங்கங்கள் அவங்களெல்லாம் அழைத்து பேசி கூடிய சீக்கிரமே 10,000 போஸ்டிங்ஸ் வழங்கப்பட இருக்கிறதாகவும், அதுக்கப்புறம் 5,000 போஸ்டிங்ஸ் வழங்கப்பட இருக்கிறதாகவும் சொல்லியிருந்தார். ஸோ ஃபஸ்ட்டு 10,000 போஸ்டிங்ஸ் கன்ஃபார்ம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். ஸோ அந்த வீடியோ, அவர் பேசிய வீடியோ காலினுடைய லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் போய் செக் பண்ணிக்கங்க. ஸோ அவர் பேசிய ஃபோன் கால் அழைப்புனுடைய ஆதாரத்தை நான் இந்த வீடியோலேயே நான் சொல்ல போகிறேன். ஸோ அதை பற்றி பார்க்கலாம் வாங்க. இதை தான் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா கால் ஹிஸ்ட்ரியில் இதில் பார்த்தீங்கன்னா 22 ஜனவரி 8:12 PM பார்த்தீங்கன்னா ஒரு 33 செகண்ட்ஸ், 22 ஜனவரி 8:09 PM பார்த்தீங்கன்னா ஒரு 43 செகண்ட்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 22 ஜனவரியில் அதாவது நான் கால் பண்ணி கனெக்ட் ஆகலை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 20 ஜனவரியில் கால் பண்ணியிருக்கேன். ஸோ அதுவும் கனெக்ட் ஆகலை. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா டிஎன்இபி நண்பர்கள் இப்போ வேலைக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நண்பர்கள் ஒரு சிலர் இன்னும் வேலை கிடைக்கவில்லை அப்படிங்கிற ஒரு விரக்தியில் இது தவறான தகவல், இது கால் பண்ணவே இல்லை, இது ஃபேக் கால் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ கண்டிப்பாக அவங்களுக்கான ஒரு ஆதாரம் தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் தங்கமணி அவர்களே சொல்லியிருந்தாங்க, ஃபஸ்ட்டு 10,000 போஸ்டிங்ஸ் வழங்கப்படும் அப்படின்னும், அதுக்கப்புறம் 1000 போஸ்டிங் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் எலெக்ஷனுக்கு முன்னாடியே வழங்க வேண்டும் அப்படிங்கிறக்காக தான் இவ்வளோ ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த நிலையில் இன்னும் போஸ்டிங்ஸ் வழங்கப்படவில்லை அப்படிங்கிறதுக்காக ஒரு சில நண்பர்கள் சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கு தான் இந்த ஆதாரத்தோடு இந்த வீடியோ போட்டிருக்கோம். இது மாதிரியான அப்டேட் நியூஸ்க்கு தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்யூ.